தான் சாம்பார் ரசம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்காதீங்க. காய் இல்லாத போது இந்த மாதிரி சாம்பாரில் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டிங்கன்னா கொத்தமல்லி சாம்பார் ஆகிடும். அட்டகாசமாக சூப்பராக வாசனையாக மணமாக இருக்கும். ரசத்துக்கு தான் இல்லை, சாம்பாருக்குமே நிறைய கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கொத்தமல்லி வாசனையோட சூப்பராக இருக்கும். கட் பண்ணியும் போடலாம், அப்படி கொத்தாம போடலாம். எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் நெய் விட்டுட்டிங்கன்னு சொன்னால் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த லஞ்ச் வந்து சுட சுட சாதம், கொத்தமல்லி தழை சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு. இதுதான் என்ற லஞ்ச். நீங்களும் காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி கொத்தமல்லி தழை போட்டு பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நெய்யில் தாளித்து கொட்டிடுங்க. பிரமாதமான லஞ்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தேங்க்யூ.